எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, நேற்று சட்டசபையில் தமிழக சட்டசபையில் தளபதி விஜய் அவர்கள், அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள், அதாவது அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனேயே பரந்தூர் அந்த ஏரியாவுக்கு போய், அந்த ஊருக்கு போய், அந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வந்தார். என்னுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இந்த பரந்தூர் விமான நிலையத்தை இதை நான் ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது எப்படி இருக்குதுன்னா, பரந்தூர் மக்களை கிட்டத்தட்ட 5600 ஏக்கருக்கு மேலே எடுத்துகிட்டு இடம் ஒதுக்கிட்டு பணம் பட்டுவாடா பண்ணது என்னமோ 48% மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் தங்கம் தென்னரசு அவங்க இன்றைக்கி கூட பேசும்போது ஒரு பொய்யான தகவலை சட்டசபையில் பேசுகிறாரு. என்னென்னா 90% நாங்கள் எல்லாமே பண்ணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வாயில் வந்ததெல்லாம் தமிழக மக்கள் இதை சட்டமன்றத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தோம் பொய் பேசுகிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, திமுக அப்படிங்கிற கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு சைடு விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, 3 வருஷம் 4 வருஷமாக போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் போராட்டம் பண்ணுறது இல்லையா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு, போராட்டம் இங்கே பண்ணிகிட்டே இருங்க, நாங்களும் விவசாயிகளுக்கு நாங்கள் தான் காக்க வரோம், நாங்கள் தான் பாதுகாக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெறும் வாய்க்கு மட்டும் பேசிட்டு விவசாய பெருமக்களை சோகத்தில் ஆழ்த்தியது மட்டும்தான் திமுகவோட வேலை. திமுக பண்ணின சாதனை என்னென்னா, பரந்தூர் ஏரியாவில் ஏர்போர்ட் வருது அப்படின்னு சொன்ன உடனேயே திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுடைய பினாமி அவங்க பேரில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாயை அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் விவசாயிகளுக்கு எதிராக திமுக செயல்பட்டாங்க. மக்கள் தூக்கி எறிஞ்சாங்க. விஜய் சாரை மக்கள் நம்பினாங்க, விவசாய பெருமக்கள் நம்பினாங்க. அந்த ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா, அந்த ஏரியாவுக்கே தளபதி விஜய் அப்படின்னு அவங்க பேரை வைக்கணும், ஜோசப் விஜய் அவங்க பேரில் ஒரு சாலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை கொடுக்குறாங்க. விஜய் சாரை பரந்தூர் மக்கள், ஏகனாபுரம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே விஜய் சாரை அவங்களுடைய காவல் தெய்வமாக பார்க்குறாங்க. இதுதான் உண்மை. அதனால் திமுக இந்த விஷயத்தில் பரந்தூர் மக்களுக்கு, விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணிச்சா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் மக்களே.